எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஏன், அதனால என்ன யூஸ், அது எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐபினா எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒரு ஆட்டோமேட் சிஸ்டம் மாதிரி மந்த்லி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்க பர்மிஷனோட ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் எஸ்ஐபி. இதை நான் ஏன் பண்ணணும், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட் கேட்குறீங்களா? இமேஜின் திஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முட்டை 2 ரூபாய் தான். ஆனா இப்போ 5 ரூபாயில இருந்து 7 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன். பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லயோ உங்க காசை போட்டு வச்சிருந்தீங்கன்னா இன்ஃபிளேஷனால உங்க மணியோட வேல்யூ குறையும். உங்க 100 ரூபாய் 10 இயர்ஸ்ல இன்ஃபிளேஷனால 50 ரூபா ஆயிடும். ஆனா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஆவரேஜா 12 to 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்ஃபிளேஷன் 6% இருந்தாலும் நீங்க அதை விட டபுளா உங்க மணியை க்ரோ பண்ணிருப்பீங்க. உங்க 100 ரூபாய் 50 ரூபாய் ஆயிருக்காது, 200 ரூபாய் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்க 5000 பெர் மந்த்துக்கு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றீங்க. 15 இயர்ஸ் கண்டினியூஸா. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 15% வச்சுக்கலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 9 lakhs தான். ஆனா அதோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 30 lakhs வரைக்கும் ஆகிருக்கும். இதை நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற brokerage ஆப்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி நிஃப்டி 50, மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பர்டீஸ் அட்வைஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.